நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. ஒரு டிவிக்கு ரசிகர்கள் தான் கெத்து. இப்ப செய், நீ கேட்ட டைம் தான். இந்த பொங்கலுக்கு ஏதாவது பெருசா செய்யணும். அடி உதவுற மாதிரி மாசா படம் போட்டாதான் கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாமே. தொட்டா செத்துருவாங்களாமே, பார்க்கலாம் யார் சாவறானு. இந்த பொங்கலுக்கு எல்லார் வீட்லயும் நம்ம படம் தாண்டா ஓடணும். இன்னும் ஒரு மணி நேரத்துல உனக்கு சாவு என் கையால். அந்த டயத்தை மட்டும் விட்டுற கூடாதுனா அவன் என் கையால தான் சாவு. ஆனால் தெரிக்கணும். நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சார். இது ஜிகர் தண்டா பொங்கல். பொங்கல் தின சிறப்பு திரைப்படங்கள். பலமா டைம் பாஸ் வந்து ஸ்டுடியோவில் தானே பேசுவோம், இப்போ எது வெளில வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த செவுரு தான். இந்த கருப்பர் தமிழ் மண்ண யாரோ இசை பாரோ இப்போ இந்த செவுரு வந்து நிறைய சேஞ்ச்லாம் ஆயிடுச்சு. ஏதோ ஃபோட்டோ வச்சுட்டு பின்னாடி கார்டெலாம் வந்துருச்சு. ஆனால் இந்த செவரோட தாக்கம் வந்து நமக்கு இன்னும் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எதுக்கு வந்து சம்மந்தமே நம்ம செவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த பொங்கலுக்கு நம்ம விஜய் டிவியில் வந்து நிறைய புது படங்கள்லாம் போட போகிறோம். அதில் ஒரு முக்கியமான படம் தான் மெட்ராஸ். பின்னாடி சுத்துறது தான் உனக்கு வேலையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏய், என்னதான் வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? மெட்ராஸ் பொங்கல் தின சிறப்பு திரைப்படம். மெட்ராஸ் அப்படின்னால நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்னு டைட்டில் வச்சுட்டு நார்த் மெட்ராஸே ஒரு ஐடென்டிட்டி மாதிரி காட்டியிருக்காரு. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறோம். பாருங்க, மெட்ராஸ் டைட்டில் வந்து என்னென்னா படத்தோட முடிவில் தான் நான் வச்சேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து கபாலின்னு பேர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலின் மார்ச்சன். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த பேரும் வந்து செட் ஆகாமல் இருக்கிறப்போ வந்து என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ நான் மெட்ராஸ் படம் ஷூட் பண்ணுறப்போ வந்து முழுக்க வந்து வடசென்னை பகுதியை தான் நான் தேர்ந்தெடுத்து இருந்தேன். அதோட பகுதிகளை படத்தோட முடிவில் தான் வந்து எனக்கு மெட்ராஸ்னு பேர் வைக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற நான் படம் பண்ணப்போ அங்கே இருக்கிற சூழல், அந்த மக்களுடைய அந்த யோசனை, அவங்க என்னவா இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆரம்ப காலகட்டத்தில் மெட்ராஸ் உருவாகிறதுக்குன்னா மிக முக்கியமான ஆட்களாக இவங்க இருந்தாங்க அப்படின்றப்ப அந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சென்னை வந்து ஒரு வார்த்தையாகவும் மெட்ராஸ் வந்து எமோஷ்னலான ஒரு கனெக்ஷனும் அந்த வார்த்தையில் இருக்குதா எனக்கு வந்து புரிஞ்சுது. அதனால் மெட்ராஸ்ன்ற வார்த்தை வந்து நிச்சயமாக இது வந்து கரெக்டாக இருக்கும், அந்த பெயர் சொல் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். இப்ப செய், நீ கேட்ட டைம் தான். தொட்டா செத்துருவாங்களாமே, பார்க்கலாம் யார் சாவறானு. இந்த நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம் அதெல்லாமே ஓகே. ஆனால் அந்த மாதிரி கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஆளை வச்சு படம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை வச்சு படம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த செவரு வந்து படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த செவரை சுற்றி அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, இந்த செவரை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட அந்த செவரை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டும் போது மக்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும். உண்மையாகவே இந்த செவரில் வந்து ஏதோ பேய் இருக்கு போல அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு சீன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் டைரக்டர் சாருக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் வந்தது, ஒரு செவரை வச்சு படம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். பாருங்க, ஆக்சுவலி நான் இதை வந்து கேங்ஸ்டர் ஸ்டோரியாக பார்க்கல. ஒரு லைஃப்பில் ஒரு பகுதியில் வாழற மக்களுடைய லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த படம் பார்க்குறப்போ மக்கள் வந்து என்னென்னா இந்த லைஃப்குள்ளே நுழைஞ்சு அந்த மக்களோட மக்களாக மாறணும், அந்த மாதிரியான ஒரு ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். அந்த வகையில் வந்து நாங்கள் யோசித்த சில விஷயங்கள் நிச்சயமாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த படத்தோட வெற்றியை வச்சு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். சாதாரண செவுத்துக்காக வச்சு சாவறவங்க இந்த உலகத்திலே நாம தான். அப்ப அது உண்மை இல்லையா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூம். பயமா இருக்குதா? நான் ஏன் பயப்படணும்? நீ என்ன தப்பா செஞ்சிருக்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ ஹீரோயின் ஜென்ரலாக நார்த் மெட்ராஸ் அதில் ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம என்ன தோணும், கருப்பா
அழுக்கா அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் தோணும். ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பார். கார்த்திகே டவுட் இருந்தது, நம்மளால இந்த நார்த் மெட்ராஸ் கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பயங்கரமாக டவுட்லாம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரியே அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டிசைன் பண்ணி அப்படியே பார்க்கும்போது இவர் நார்த் மெட்ராஸ் பையன் தான்ப்பா அப்படின்னு நம்ம நம்புற அளவுக்கு கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேத்ரின் த்ரீசா. பேரை கேட்கும் போதே தெரியும் அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரியே இருப்பாங்க. இந்த பொண்ணு எப்படி நார்த் மெட்ராஸ் பொண்ணா பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ், அந்த தமிழ் பேசுகிற ஸ்லாங்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லோக்கல் பொண்ணு மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஹீரோயின் மட்டும் கிடையாதுங்க, படத்தில் ஹீரோயின் தவிர எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நியூ ஃபேஸ் தான். இந்த அளவுக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் ரஞ்சித் சார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். காஸ்டிங் கதாபாத்திர தேர்வு வந்து நான் ரொம்ப முக்கியமாக அதை நான் கவனிப்பேன். எனக்கு ஏன்னா வந்து கதாபாத்திர தேர்வுலேயே வந்து முக்கால்வாசியான ஆக்டிங் வந்து முடிவடைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கரெக்டான ஒரு ஆளை ஒரு என்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்துட்டாவே என்னுடைய பாதி பண்ணி வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஆக்டிங்கோட அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக அந்த நடிப்பு வந்து முழு திருப்தி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீயே சொல்லுச்சா நீ சிரிப்புலன்னா கலுக்கு கலகல அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாமே, அதான் பெஸ்ட். பொண்ணுங்கிட்ட பேசவே தெரில, எங்கே அந்த லவ் பண்ணுறது? ஒரு லைஃப்பை நம்ம போர்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த லைஃப்க்கான அந்த தன்மையோடு மட்டுமே தான் இருக்கணும். இதில் வந்து நடிப்பு வந்து அந்தளவுக்கு இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் எங்கள் சைடில் வச்ச ஒரே ஒரு வேண்டுகோள். அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் கூடவும் அங்கே இருக்கிற மக்கள் கூடவும் ஒரு இணைஞ்ச ஒரு ஆள் மாதிரியே வந்து தன்னை மாற்றிக்கிட்டு வந்து ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து நாங்கள் ரொம்ப சிறுத்தை எடுத்து தான் பண்ணோம். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி கேத்ரின் தெரசா வந்து தமிழ் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலுமே கூட வந்து இந்த கதையோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரிஹர்சல் ஒரு 15 days ரிஹர்சல் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ராம்ப்டிங் முக்கியமாக அந்த படத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து அந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப புரிஞ்சுட்டு வந்து ஆக்டிங் சைடில் வந்து அங்கே இருக்கிற ஒரு நார்த் மெட்ராஸ் பொண்ணு மாதிரியே மாறி வந்து பண்ணது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அது மாதிரி வந்து இந்த படத்தில் ஓவரால் வந்து நடிகர் நடிகைகளுக்கு வந்து அற்புதமான தன்னுடைய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து அது தியேட்டரில் பார்க்குறப்போ நம்மளால் உணர முடியுது. எனக்கு நான் மட்டும் தாண்டி பிடிக்கும். நம்பிட்டேன். ஏய் உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன், உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ வா வந்து பைக்கில் உட்காரு, அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்ன வட சென்ன சென்ன வட சென்ன இந்த கருப்பர் தமிழ் மண்ண கருப்பர் தமிழ் மண்ண யாரோ இசைப்பாரோ சென்ன வட சென்ன எங்க ஊரு மெட்ராஸ், இதுக்கு நாங்க தானே அட்ரஸ். இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூசிக். சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். படத்துக்கு படம் வந்து ஒரு வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கானா சாங் இருக்கு, மெட்ராஸ் பற்றி ஒரு சாங் இருக்கு, ஒரு லவ் ட்ராக் இருக்கு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் வெர்சடைல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிஜிஎம் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா சும்மா கெத்தா அந்த நார்த் மெட்ராஸ்க்கே உரித்தான ஒரு ஆர்ஆர்லாம் இருக்கும் பாருங்க. அதை போட்டு தாறு மாற அப்படியே ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்திருக்காரு படத்தில். சந்தோஷ் நாராயணோட ஒர்க் ஸ்டைலே வேறு, அவர் கொஞ்சம் வெஸ்டர்ன் தாட்ஸ் வேறு மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிறவருன்னு வச்சுங்களேன். ஆனால் அவருக்கு வந்து நான் அட்டகத்தி பண்ணுறப்போ வந்து என்னன்னா லைஃப் சம்மந்தமான டிஸ்கஷன், இந்த மாதிரி இதுதான் வாழ்க்கை, இதுதான் சவுண்டு அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஷன் பண்ணுறப்போ கரெக்டாக புரிஞ்சு ஏற்றுக்கக்கூடிய ஆளாக வந்து அவர் இருந்தார். மெட்ராஸ்லேயும் வந்து அது நிகழ்ந்தது. முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க்கை பிஜிஎம்மை வந்து அவர் பண்ணியிருந்தார். படத்தோட சக்ஸஸ் வந்து இது எல்லாமே தான் நான் நினைக்கிறேன். நான் எங்களோட டீம் ஒர்க் தான். என்னுடைய சினிமாட்டோகிராஃபரு, என்னுடைய ஆர்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, எடிட்டரு, ஸ்டண்ட் டைரக்டர்ஸு, ஓவரால் டெக்னீஷியன், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா இந்த படத்துக்காக இதோட தன்மையை உணர்ந்து ஒழுங்காக வேலை செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கான
பலனாக தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கிறோம். செவரு இத்தனை நாள் இதை வச்சு தான் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும். செவரு ஹீரோ தொட்ட போறடா, அப்புறம் அது பலி போட்டுரும். செவரு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு போ. வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து மெட்ராஸ் படம் வந்து விஜய் டிவியில் வந்து முதல் முறையாக ஒளிபரப்புறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா விஜய் டிவி வந்து ரொம்ப இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்களை வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள்லேயே வந்து ரொம்ப தரமான சில விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து பொங்கலில் வந்து நிச்சயமாக மெட்ராஸ் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய படமாக இருக்கும். விஜய் டிவியில் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. மெட்ராஸ் ஃபில்ம் வந்து முன்னாடி இருந்தே, ஏன்னா வந்து அவர் ஸ்டுடியோ கிரீன் அந்த படம் பண்ண போகிறாருன்னு சொன்னப்போ வந்து அதோட ஒரு சின்ன லைன் தெரிய வரும். அது வந்து ஒரு செவரை பேஸ் பண்ண படம். அண்ட் ரஞ்சித் யூஸ்வலாகவே வந்து இஸ் வெரி குட் அட் லைக் அவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பெஸ்ட் டிரெக்டர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ஃபில்மை வந்து அதில் வந்து அவருக்குன்னு சில கருத்து சார்ந்த சில அரசியல் இருக்குது. அது எல்லாமே அவர் படத்தில் பேசுவார். அட்டகத்துலேயும் சரி இதுலேயும் சரி பேசியிருக்காரு. இன்னொன்று இந்த படத்துக்கும் சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக். ஸோ அவர் வந்து நிறையா சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி பேரலாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க்கு. ஜிகர்தண்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறப்போ மெட்ராஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்பப்போ சந்தோஷ் நாராயண் நிறையா சொல்லிட்டு இருப்பார் அந்த படத்தை பற்றி. ஸோ நான் அந்த படம் பார்த்தேன். உண்மைக்குமே ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஃபில்ம். இந்த இயரில் ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் கோ டு ரஞ்சித் அண்ட் ஹிஸ் டீம். ஸோ அதுவும் இந்த பொங்கலுக்கு விஜய் டிவியில் வருது. ஸோ அந்த படத்தையும் கதை வராமல் பாருங்கள். இவ்வளோ நான் வந்து மெட்ராஸ் படத்தை பற்றி பார்த்தோம். அதுலேருந்து நிறைய சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் வந்து ஜிகர்தண்டா கடை வாசலில் இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது? கரெக்ட். அடுத்ததான் நான் பார்க்க போகிற படம் ஜிகர்தண்டா. வர்ற பொங்கலுக்கு தரோம்டா ஜிகர்தண்டா. அட்ரா ஜிகர்தண்டா பேரை கேட்கும் போதே ஒரு மாதிரி நல்லா குளிர்ச்சியா இருக்குல்ல. ஜிகர்தண்டா அப்படின்னா என்ன? அது என்ன மாதிரி ஒரு ட்ரிங்க்? ஒரு கூல் ட்ரிங்க்கும் இல்லாம, ஒரு ஜூஸும் இல்லாம, ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான படம் தான் ஜிகர்தண்டா. டிங் டாங் ஒன்ன கட்டி வச்சு ஒதப்பேன், டிங் டாங் ஒன்ன எட்டி எட்டி மிதிப்பேன், டிங் டாங் ஓ கையை ஊரை பொறுத்த வரைக்கும் சேதுன்றவன் ஒரு பிராண்ட். டிங் டாங் ஒன்ன சாவடிச்சு எரிப்பேன். ஜிகர்தண்டானா என்ன அப்படின்ட்டு சவுத் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் மெட்ராஸில் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். எனக்கே கரெக்டாக தெரியாதுங்க. ஆனால் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன உடனே ஃபுல் டீமும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜிகர்தண்டானா என்ன? ஜிகர்னா ஹாட்டு, தண்டானா கோல்டு. ஸோ ஹாட்டும் கோல்டும் கலந்த ஒரு ட்ரிங்க் தான் வந்து ஜிகர்தண்டா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஜிகர்தண்டா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாட்டான ரவுடிசம், அடிதடி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கோல்டா ரொமான்ஸு, காமெடி அப்படின்னு இன்னொரு பக்கம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரொமான்ஸு, காமெடி, இந்த ஹாட்டான ரவுடிசம் எல்லாம் கலந்த ஒரு படம் தான் ஜிகர்தண்டா. ஆனால் இந்த டைட்டில் ஜிகர்தண்டா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எப்படி வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்காரு. ஜிகர்தண்டான்றது ஒரு ட்ரிங்க், ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி. அது வந்து ஆக்சுவலி ஒரு ஹிந்தி நேம் தான். அது ஜிகர் தண்டா அப்படின்றது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை. ஆனால் மதுரையில் தான் அந்த ட்ரிங்க் கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடை போட்டு ஆரம்பித்து பண்ணாங்க. அது காலப்போக்கில் வந்து அது மதுரையில் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்காக மாறிடுச்சு. ஸோ மதுரை ஸ்பெஷலாக அதுவும் ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. அதனால் ஜிகர்தண்டான்றதும் நான் ஆப்ஷன் எழுதி வச்சுருந்தேன். ஸோ ஆப்ஷன் சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த பேர் பிடிச்சிருந்துச்சு. ஜிகர்தண்டான்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாக வந்ததுனால ஜிகர்தண்டா அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த பேர். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. லைஃப்பை பற்றி படம் எடுக்க போகிறோம். ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரோம். உயிரை விட்டால் தான் வெளியே போக முடியும். இதான் எங்கள் தொழில். என்னதான் ஜிகர்தண்டா வந்து எல்லா ஊர்லேயும் கிடைச்சாலும் ஜிகர்தண்டா அப்படின்னா ஃபேமஸே வந்து மதுரை தான்.
அதே மாதிரி ஜிகிர்தண்டா அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சு இது மதுரையை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்னு சிம்பாலிக்கா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதை விட சிம்பாலிக்கா வந்து யாருமே சொல்ல முடியாது. நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகர். மதுரையை பேஸ் பண்ணி நிறைய கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் தான் வந்துருச்சு. ஜென்ரலாக வந்து ரவுடி படம் அப்படின்னாலே மதுரையில இருந்து ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்துட்டு வருவாரு, அந்த மாதிரி படம் தான் வரும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டை வந்து நம்ம டைரக்டர் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம சித்தார்த் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பையன் தான். சென்னையிலேருந்து படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கு போய் அங்கே ஒரு ரவுடியை மீட் பண்ணி அவரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறத சித்தார்த் வந்து போயிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சித்தார்த்துக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கதைப்படியே ஒரு ஹீரோ, ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரியே தெரிய மாட்டார். ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. கருதி என் வாழ்க்கை படமாக எடுக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி கதையில டெரரா வந்திருக்கா? இந்த அஜித் விஜய் இது மாதிரி பெரிய ஹீரோவை போட்டு படமாயிடு. கார்த்தி சூப்பர் சார்ஜ் பண்ணியா தாறுமாறா இருக்கு. தலைவரா அந்த தெரு பக்கம் கூட விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் கரெக்டாக இருப்பாப்ல. எனக்கு ஓகே, ஆனால் அவர் ஓகே சொல்லணும்ல. பாபி சிம்பா உண்மையாகவே வந்து மதுரையில் வந்து ஒரு டான் எப்படி இருப்பாரோ அப்படியே அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட சினிமா தனம் இல்லாமல், கொஞ்சம் கூட யதார்த்தத்தை தாண்டாமல் அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே அவரை புகழ்றோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்டர் இருக்கார்ல, இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு சில பேர்கிட்டலாம் சொல்லிட்டு யார் பண்ணுறா இந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி பாபி சிம்மா தான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர் வச்சு போகலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இவ்வளோ பேர் சொல்கிறத கேட்காம பாபி சிம்மாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்க்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தேன். பாபி எப்படி வந்தார் அப்படின்னா லைக் நானும் பாபிலாம் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்தே முன்னாடி இருந்திருக்கோம். ஸோ இந்த கதை தான் வந்து நான் பீட்சாக்கு முன்னாடி எழுதின கதை. ஸோ இந்த கதை எழுதி முடிச்சோடனே ஒரு வாட்டி நான் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது பாபிட்டையும் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பிளான் பண்ணது வந்து என்னென்னா பாபி வந்து கார்த்திக் கேரக்டர் தான் இப்போ சித்தார்த் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு பாபியும், சேது கேரக்டருக்கு விஜய் சேதுபதின்ற மாதிரி தான் நான் நிறைய பேர்ட்ட ப்ரொடியூசர் தேடி போகும்போது சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அப்போயே வந்து அவன் கேட்டுட்டு இருந்தான் பாபி வந்து நான் பண்ணுறேன் அந்த கேரக்டர் சேது கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொன்னப்போ நான் கண்டிப்பாக முடியாது, உன்னால் முடியாது, எனக்கும் அது மைண்ட் செட் ஆகுதுன்னு சொல்லி விட்டாச்சு. பட் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா பீட்சாவுக்கும் முன்னாடி அது. அப்புறம் பீட்சா பண்ணி இப்போ இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் இந்த கதை நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று ஒரு படம் எனக்கே வந்து உறுத்துச்சு. ஏன் வந்து ஏன்னா இந்த கதையை நான் யாராவது புது ஆள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்க ஒரு 5 பேர் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஏன் அந்த 5 பேர் அவங்க யோசிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி பார்த்துருக்காங்க அந்த கேரக்டரை. ஸோ யாருமே யோசிக்க முடியாமல் ஒருத்தரை கேஷ் பண்ணலான்னு சொல்கிறப்போ திரும்ப பாபி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. நேரம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது. ஸோ அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவரும் ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் சொன்னார் பாபி பண்ணுங்க கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னோம். நிறையா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணோம், நிறையா ஆடிஷன்லாம் பண்ணோம். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செட் ஆச்சு. சரி ஓகே கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு சொன்னனால தான் பாபி ஃபிக்ஸ் பண்ணோம். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேதுவோட கதை தான் படம்னா அதுல எதுக்கு வேற யாரும் நடிச்சுட்டு அவரே நடிக்கலாம், ஹீரோ மாதிரி தானே இருக்காரு. சீரியஸா கேட்டுக்கிறேன் நக்கலா? அவ சொல்றது ரைட்டு தானடா. நம்ம சேதுக்கு என்ன குறைச்ச, அந்த காலத்து ஹீரோ ஜெயச்சந்திர மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி இருக்கிறாங்க? நான் நக்கல்லாம் பண்ணல, எவனோ நடிக்க வரான், உங்களுக்கு என்ன? சினிமாட்டோகிராஃபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவ்மி கியூஆரி. எப்படி அவரோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து கேங்ஸ்டர் ஃபிலிம் ரவுடி படம் அப்படின்னாலே வந்து ராவா அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி தான் நம்ம பார்த்துருப்போம். மெட்ராஸ் படத்துலேயே பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் பயங்கர டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் தாண்டி டோட்டலாக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருந்தாலும் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல்லையே சினிமாட்டோகிராஃபி இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பயங்கர அப்ரிஷியேட்லாம் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து அவருக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட கிடச்சிருக்கு. வில்லாதி வில்லன் என்று பேரெடுத்த செய்யாத பாவம் எல்லாம் சேர்த்து வைத்து
இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு கேப்ஷன் இருக்கும். அது எப்போ ஃபிக்ஸ் ஆகுதுன்னா ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் அந்த கேப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கிரிப்டில் எழுதும்போது வந்து நிறையா வந்து மாண்டேஜஸ் இருக்கும், நிறையா மியூசிக்கல் மாண்டேஜஸ் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மியூசிக் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கேப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சந்தோஷ் நாராயணன் நான் சொன்னேன், நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு கேப்ஷன் வச்சிருக்கேன் மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு. ஸோ அந்தளவுக்கு இருந்தேன். அவர் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாம், ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நிறையா ஸ்கோப் தெரியுது, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கேப்ஷன் எப்படி கரெக்டாக அந்த படத்துக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு லைக் ஒரு மியூசிக்கலி கதை வந்து நகரும். ஸோ அதனால அது மியூசிக்கல் கேங்ஸ்டர் மூவி. நான் சந்தோஷ் நாராயணன் ஹஸ் டன் ட்ரெமெண்டஸ் ஒர்க். அது பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய் உட்கார வச்சது காரணம் சந்தோஷோட ஒர்க். கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாரா காளைக்கு கண்ண கட்டுனா சின்னதா சின்னதா பூத்திச்சி பூவா போக போக ஜல்லி கட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து மெட்ராஸ் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அந்த மெட்ராஸ் படத்தோட இயக்குனர் அவருக்கு பர்சனலாக வந்து ஜிகர்தண்டால என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, அவரோட ஃப்ரெண்டு கார்த்திக் சுப்ராஜை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஜிகர்தண்டா வந்து தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ரெகுலர் ஒரு கேங்ஸ்டர் மூவியோட எல்லா தன்மைகளோடு இருந்த ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அதோட டெக்னிக்கல் கிராஃப்ட்டு வந்து சூப்பரான அது படத்தை வந்து வடிவமைச்சு விடும், அதை எடுத்தது, அதுக்கப்புறம் அதை வந்து மக்களுக்கு காட்டினது, அந்த விஷயமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு வந்து நான் மெசேஜ் கூட பண்ணியிருந்தேன். வெரி பிரில்லியன்ட் ஃபிலிம் மேக்கிங் சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக கிராஃப்டாக ரொம்ப நல்லா வந்த ஒரு படமாக வந்து நிச்சயமாக ஜிகர்தண்டா சொல்லலாம். சேது இஸ் வெரி டேஞ்சரஸ். ஜிகர்தண்டால பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ஆக்டிங், இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதுரைக்கு போய் ரியல் லொகேஷன்ஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க, லொகேஷன்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பற்றி நான் வந்து இவ்வளோயும் பேசுகிறேன் அப்படின்னா ஜிகர்தண்டா படம் இந்த பொங்கலுக்கு Jan 16th காலையில் 11 மணிக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் இன் டெலிவிஷன். ஸோ தேட்டரில் படம் பார்க்காதவங்க, படம் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த படத்தை திரும்ப பார்க்கணும். நன்றி. ஒரு டிவிக்கு ரசிகர்கள் தான் கெத்து. இப்போ செய், நீ கேட்ட டைம் தான். இந்த பொங்கலுக்கு ஏதாவது பெருசா செய்யணும். அடி உதவுற மாதிரி மாசா படம் போட்டாதான் கொண்டாட்டம், சந்தோஷம் எல்லாமே. தொட்டா செத்துருவாங்களாமே, பார்க்கலாம் யார் சாவறானு. இந்த பொங்கலுக்கு எல்லார் வீட்லயும் நம்ம படம் தாண்டா ஓடணும். இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு சாவு என் கையால். அந்த டயத்தை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னா அவன் என் கையால் தான் சாவும். ஆனால் தெரிக்கணும். நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சார். இது ஜிகர்தண்டா பொங்கல். பொங்கல் தின சிறப்பு திரைப்படங்கள்